வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குப்பைகளும் காலி மதுபாட்டில்களும் நிரம்பி கிடப்பதாலும் கழிப்பறைகள் கதவுகளின்றி இருப்பதாலும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அசுத்தமான சூழலில் மருத்துவமனை வளாகம் இருப்பதால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரியிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெரி, நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்கள் தரப்பிலிருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரம் என்ன? சென்னையில் மிக முக்கிய அரசு மருத்துவமனைகளில் ஒன்றானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் நாளொன்றுக்கு உள் நோயாளியாகவும் புற நோயாளியாகவும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் இங்கே வருவதுண்டு. இந்த மருத்துவமனையில் சுகாதார சீர்கேடு இருப்பதாகவும் சுகாதாரத்தில் கேள்விக்குறியாக இருப்பதாகவும் இங்கு வரக்கூடிய பயனாளிகள் நோயாளிகள் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் அவர்கள் தெரிவித்திருக்கிற புகாரில் பார்த்தமையானால் குப்பை தொட்டிகள் வழிந்து கிடக்கதாகவும் அதன் அருகிலேயே செல்ல முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுவதாகவும் கூறுகின்றனர். அதாவது மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய காசநோய் பிரிவு ஒன்று இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் குப்பை தொட்டிக்கென்று ஒரு இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குப்பை தொட்டி பார்த்தோமேயானால் 3-4 நாட்களாக நிரம்பி கிடப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகிறது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகமிடமும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கேண்டீன் அருகாமையில் இருக்கக்கூடிய கழிவறையில் கதவுகள் இல்லை எனவும் அதே கழிவறையில் மது பாட்டில்கள் குவியலாக கெடுப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கின்றனர். அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் கதவுகள் இல்லாமலும் வேறொரு மற்ற இருக்கக்கூடிய கழிவறைகளில் தாழ்பால்கள் இல்லை என்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. அந்த குறிப்பிட்ட கழிவறையில் இருக்கக்கூடிய அறைகளில் கதவுகளை பிடித்தபடியே இந்த கழிவறையை பயன்படுத்தக்கூடிய அவல நிலை இருப்பதாகவும் வீடியோ காட்சி மூலமாக நமக்கு புகார்களை தெரிவித்த வண்ணம் வந்திருந்தனர். அதனுடைய தொடர்ச்சியாக மருத்துவமனையுடைய வளாகம் முழுக்க காலி மது பாட்டில்கள் குவியலாகவும் கிடக்கிறது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் நியூஸ் தமிழ் மூலமாக இந்த விளக்கங்களை கேட்டிருந்தோம். இது குறித்து டீன் தெரிவித்த விளக்கத்தை பார்த்தோமேயானால், இரவு நேரங்களில் நோயாளிகளை பார்க்க வருகிறவர்கள் இந்த மது அருந்திவிட்டு இந்த பாட்டில்களை போடுகின்றனர். அதே போல் மருத்துவமனையினுடைய பின்புறத்தில் ரயில்வே பணிகளும் நடக்கின்றது. அந்த ரயில்வே ஊழியர்கள் வேண்டுமானால் போட்டிருக்கலாம் என்றும் விளக்கம் அளித்திருந்தனர். அதனுடைய தொடர்ச்சியாக மருத்துவமனையினுடைய மெடிக்கல் டைரக்டரை தொடர்பு கொண்டு விளக்கத்தை கேட்டிருந்தோம். அவர் குப்பை தொட்டியினுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதாவது மாநகராட்சிக்கு நாங்கள் தகவல் கொடுத்திருந்தோம், அவர்கள் இதை அப்புறப்படுத்தவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாக எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியரை தொடர்பு கொண்டிருந்தோம். அவரிடம் விளக்கம் கேட்ட பொழுது அவருக்கும் சரியான விளக்கம் இல்லாததால் மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து நாங்கள் கடிதம் ஒன்றை கொடுக்க இருக்கிறோம், அதாவது புகார் கடிதம் ஒன்றை கொடுக்கும் முடிவில் இருக்கிறோம் என்றும் அவர்களுடைய மருத்துவமனை தரப்பிலே தெரிவித்திருந்தார்கள். இந்த மருத்துவமனை முழுக்க பார்த்தோமேயானால் புற நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த கழிப்பறைகளில் கதவுகள் கிடையாது, அசுத்தமான சூழலாக இருக்கிறது. அதே போல் கழிவறையை சுத்தம் செய்யவில்லை, ஆனால் ப்ளீச்சிங் பவுடரை மட்டும் அங்கே போட்டுவிட்டு செல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றனர். இங்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலேயே இங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளி ஒருவர் நமக்கு இந்த அத்துணை குற்றச்சாட்டுகளையும் வீடியோ பதிவாக வெளியிட்டு நமக்கு இதை காட்சிப்படுத்தினார். இதனுடைய தொடர்ச்சியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையினுடைய நிர்வாகத்தினிடம் தொடர்பு கொண்டு விளக்கத்தை கேட்டிருந்தோம். அவர்கள் மாநகராட்சி ஆணையரிடம் இது குறித்தான புகார்களை கொடுக்க இருக்கிறோம், அதாவது நாள் கணக்கில் அகற்றப்படாமல் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று புகார் கடிதத்தை வழங்க இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெரி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.